பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 11வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, உன்னை நான் சோதித்து அறிந்து கொள்றேன்ப்பா, நீ எந்த நிலைமையில இருக்கிறன்றதை நீ உணர்ந்து கொள்ளுன்றதுக்காக உன்னை சோதிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, எனக்கு மட்டும் எங்க இது நடக்குது, எனக்கு மட்டும் எங்க இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் எனக்கு இந்த பாடுன்னு சொல்லிட்டு, எனக்கு மட்டும் எனக்கு பட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஏசப்பாவை நிறைய டைம் என்ன பண்ணுவோம், குற்றப்படுத்துவோம். ஆனா ஆண்டவர் நமக்கு சோதிக்கிறாரு அப்படின்னா நம்ம இன்னும் அதிகமா உருவாக்கப்படணும், இன்னும் அதிகமா ஏசப்பா போல வளரணுன்றதுக்காக தாங்க ஏசப்பா நம்மளை சோதித்து அறிகிறாரு. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாத போது பிள்ளையை கொடுத்த ஆண்டவரே என்ன பண்றாரு, ஆபிரகாமை சோதிக்கிறாரு. ஏன் தெரியுங்களா? நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவன் பின்பற்றினானா இல்லைன்னா என்ன பின்பற்றான்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கு நிறைய சோதனைகள் வருது அப்படின்னா நம்ம ஏசப்பா புள்ள இன்னும் அதிகமா வளரணும், நம்ம இன்னும் அவருக்காக எழுமணுன்றதுக்காக தான் நமக்கு சோதனைகள் வரும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஆண்டவர் உடைச்சாருன்னா உங்களை உருவாக்குறாருன்னு அர்த்தங்க. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல, அவர் ஒருவரையும் சோதிக்க மாட்டாரு. அவர் தாமே சோதிக்கப்பட்டது